ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5:30 மணி ஆகுது. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கேயும் இல்லைங்க, சென்னைக்குள்ளேயே ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலாக இருக்க போகுது. என்ன பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் வந்து எம்டிசியில் எலக்ட்ரிக் பஸ் விட்டுருப்பாங்க. எலக்ட்ரிக் பஸ்லேயே ஏசி நான் ஏசி பஸ் விட்டுருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக் பஸ்லேயே ப்ரீமியம் சர்வீஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க. அதில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னை எம்டிசியில் ப்ரீமியம் பஸ் சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸில் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 2 ரூட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் இருந்து சிறுசேரி ஐடி பார்க்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் டு திருவான்மியூர் அந்த ரூட்டில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் இருந்து சிறுசேரி ஐடி பார்க் போகிற பஸ்ஸில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ப்ரீமியம் பஸ் சர்வீஸ்ன்றது எதுவுமே இல்லை மக்களே. இப்போ எம்டிசி பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு ட்ராவல் பண்ணுவீங்க. டேரெக்டாக போயிட்டு பஸ் ஏறிட்டு கண்டக்டர் கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு ட்ராவல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ப்ரீமியம் பஸ்ஸில் நம்ம டேரெக்டாக டிக்கெட் வாங்கிட்டுலாம் ட்ராவல் பண்ண முடியாது. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிசி இந்த ப்ரீமியம் பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி புக் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. நான் புக் பண்ணிட்டேன் 7 மணி பஸ்ஸு. இப்போ காலையில் ஃபஸ்ட்டு பஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி பஸ்ஸு, அதில் தான் புக் பண்ணியிருக்கேன். மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:45 ஆகுது. நான் இப்போ தான் ஃபாஸ்டிங் வச்சேன். நோம்பு வச்சுட்டு அப்படியே காலையிலே இந்த ஒரு பஸ் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி 7 மணி பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி புக் பண்ண எல்லாமே நான் காட்டுறேன். சென்னை ஒன்னுன்னு ஒரு ஆப் தெரியுதுங்களா, இதில் தான் நான் டிக்கெட் புக் பண்ணேன். கண்டிப்பாக சென்னை ஒன் ஆப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எம்டிசி பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த சென்னை ஒன் ஆப்பு கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஏன்னா அந்த சென்னை ஒன் ஆப்லேயே இப்போ ஈஸியாக டிக்கெட்லாம் வந்து எடுத்துக்க முடியுது. எம்டிசி பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அங்கே ஸ்கேனர் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கேனர் மூலிமா நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்க எல்லாமே வந்து இது மூலிமாவே டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு கான்செப்டில் தான் ப்ரீமியம் பஸ் சர்வீஸ்க்கும் நீங்கள் இந்த சென்னை ஒன் ஆப்லேயே டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். சிம்பிள் மக்களே, இந்த சென்னை ஒன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதிலே உங்களுக்கு காட்டும் ரிசர்வ்டு ப்ரீமியம் பஸ்ஸுன்னு காட்டுதுங்களா. நான் ஸ்டார்டிங்கே வந்து 2 ரூட்டு சொல்லியிருப்பேன். ஒன்று கிளாம்பாக்கம் டு திருவான்மியூர், இன்னொன்று வந்து கோயம்பேடில் இருந்து சிறுசேரி ஐடி பார்க்கு. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது கோயம்பேடு டு சிறுசேரி ஐடி பார்க்கு. இந்த P91ன்றது உங்களுக்கு கிளாம்பாக்கம் டு திருவான்மியூர் போகிற பஸ்ஸு. அதே போல் 570 P570S உங்களுக்கு கோயம்பேடில் இருந்து சிறுசேரி ஐடி பார்க்கு. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே காட்டும். இதிலே சிறுசேரி ஐடி பார்க் டு எம்ஜிஆர் கோயம்பேடுன்னு காட்டுது. ஆனால் நம்ம எம்ஜிஆர் கோயம்பேடு டு சிறுசேரி ஐடி பார்க்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ஸ்விட்ச் ரூட்டுன்னு இருக்குல்ல, இதை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து எம்ஜிஆர் கோயம்பேடு டு சிறுசேரி ஐடி பார்க்குன்றது காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கோயம்பேடு வந்துடும். நீங்கள் எந்த டெஸ்டினேஷன் போகிறீங்க அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். வேளச்சேரியை கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னா வேளச்சேரி வரும். வேளச்சேரியிலே இத்தனை பஸ் ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. வேளச்சேரி கிளிக் பண்ணிட்டேன்னா கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த கன்ஃபார்மை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன டைமிங்கில் பஸ் இருக்குது எல்லாமே காட்டும். நான் 7 மணி பஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். 7 மணி கிளிக் பண்ணிவிட்டு புக் டிக்கெட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சீட்டு வேணுன்றது காட்டும். நீங்கள் அந்த சீட்டை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதில் காட்டுது பார்த்தீங்களா. பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 75 ருபீஸுங்க. கோயம்பேடில் இருந்து எனக்கு வேளச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ண 75 ருபீஸ் வந்து ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிபே மூலிமா பேமெண்ட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வந்து கான்செப்ட்டு டிக்கெட் புக் பண்ணுறது. சிம்பிள் மக்களே, சென்னை ஒன் ஆப்பில் போயிட்டு ஜம்முன்னு டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகிடுச்சு. வெளிச்சம் வந்துடுச்சு. வாங்க ட்ராவல் பண்ணி போகலாம். கோயம்பேடு போயிட்டு மீதி எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். 7 மணிக்கு நமக்கு பஸ்ஸு. டைம் கரெக்டாக 6:20 மக்களே. கோயம்பேடு வந்தாச்சு. வண்டியில் தான் வந்தேன். வண்டி கோயம்பேடில் பார்க்கிங் பண்ணியிருக்கேன். பார்க்கிங் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா. ஒரு 10 மணி வரைக்கும் போட்டிருக்கேன். ஆனால் 10 மணி வரைக்கும் தேவைப்படாது. நம்ம ஒரு 9 மணிக்கெலாம் வந்துடலாம். இருந்தாலும் ஒரு 10 மணி வரைக்கும் போடலான்னு சொல்லி காலையில் 10 மணி வரைக்கும் இங்கே வண்டியை பார்க் பண்ணியிருக்கேன். நம்ம பஸ் இன்னும் வரல மக்களே. அதுக்கு முன்னாடி நம்ம பஸ்ஸை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துடலாம். நம்ம பஸ்ஸு கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியம் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸோடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே சாதா ஏசி எலக்ட்ரிக் பஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலராக இருக்கும். அந்த பஸ்ஸு ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்கும். இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. பஸ்ஸு வரட்டும் எப்படி இருக்குது எல்லாமே காட்டுறேன்.
நீங்கள் வழக்கமாக சென்னை எம்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நடத்துனர் ஓட்டுநர் 2 பேர் இருப்பாங்க. நீங்கள் லோ ஃப்ளோவர் பஸ்ஸஸாக இருக்கட்டும், இல்லைனா மற்ற எலக்ட்ரிக் பஸ்லலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் 2 பேர் இருப்பாங்க. டிரைவர் பஸ்ஸை ஓட்டுவார், கண்டக்டர் வந்து பஸ் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த எம்டிசியோடைய ப்ரீமியம் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் மட்டும் தான் இருப்பாங்க, கண்டக்டர் வந்து இருக்க மாட்டாங்க. இந்த எம்டிசி ஏசி எலக்ட்ரிக் ப்ரீமியம் பஸ்ஸில் டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபேர் உங்களுக்கு 50 ரூபாங்க. அதிகபட்ச ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கோயம்பேடில் இருந்து சிறுசேரி ஐடி பார்க்கு ஓஎம்ஆர் சைடெல்லாம் போகிறீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 150ங்க, 150 ருபீஸ் ஆகும். இதே நம்ம வேளச்சேரி வரைக்கும் இப்போ ட்ராவல் பண்ணுறோம்ல, கோயம்பேடு டு வேளச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75ங்க, 75 ருபீஸு. இதே நீங்கள் கோயம்பேடில் இருந்து கிண்டி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து 50 ரூபாங்க, 50 ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. பஸ்ஸு இன்னும் வரலைங்க. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாக்கம் டிப்போ, அதனால் அங்கேருந்து தான் கோயம்பேடு வருவாங்க. கோயம்பேடில் இருந்து சிறுசேரி ஐடி பார்க் வந்து போவாங்க. அதனால் பஸ்ஸு வரட்டும், இது எல்லா டீட்டெயிலும் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணக்கூடிய பஸ்ஸு வந்துருச்சு பார்த்தீங்களா. பஸ்ஸு கலர் பாருங்கள், 2 பஸ்ஸு நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு வந்த எம்டிசியோடைய ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸு. இது ரெட் கலரு, இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா. இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை கூட இருக்குது மக்களே. ஸோ வாங்க உள்ளே எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். மெயினாக வந்து பஸ்ஸோடைய இன்டீரியர் மற்ற எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீமியம் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸில் நல்லா குஷன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பை ப்ரீ புக்கிங் ஒன்லி போட்டிருக்காங்க. இந்த பஸ்ஸில் புக் பண்ணுறவங்க மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியும். உங்களுக்கு மேலே கூட போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, புக் டிக்கெட்ஸ் ஆன் த சென்னை ஒன் ஆப். சென்னை ஒன் ஆப்பில் மட்டும்தான் இந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் புக் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைஃபைக்கான பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, ப்ரீமியம் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வைஃபை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை ஒன் ஆப்பில் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோன்னே இந்த லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் இருக்குல்ல 5655, இந்த நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் பஸ்ஸை வந்து போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கேனர் மூலிமாவும் நீங்கள் வந்து டிக்கெட் செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 சீட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து மெயினாக வந்து அந்த ஹேண்டிகேப் வீல் சேர் மூலிமா வராங்கள்ல அவங்களுக்காக இந்த ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோடைய கம்ஃபர்ட் பார்த்தீங்களா, மற்ற ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கும் இந்த ப்ரீமியம் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கும் சீட்டோடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குஷனிங் டைப் தாங்க. சீட்டு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக நல்லாயிருக்கும் மக்களே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே போல் ஃப்ரீ வைஃபையும் இந்த பஸ்ஸில் இருக்குது மக்களே. அதே போல் ஹாம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்ட்ரோலிங்கான ஸ்விட்ச் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரிவர்ஸு, நியூட்ரலு, ஸ்டார்ட் இது எல்லாமே வந்து தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி கேமராலாம் வந்து இந்த பஸ்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து டிரைவர் வந்து போர்டிங் பார்க்குறதுக்கு, அதே போல் ட்ராப்பிங் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன டேப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணாமல் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ நான் கோயம்பேடில் இருந்து வேளச்சேரி வரைக்கும் புக் பண்ணியிருக்கேன்னா, நான் வேளச்சேரியில் இறங்குறேன்னா அங்கே மட்டும் தான் பஸ்ஸு நிற்கும், வேறு எங்கேயுமே வந்து பஸ்ஸு நிப்பாட்ட மாட்டாங்க. அதே போல் இந்த வேளச்சேரிக்கும் கோயம்பேடுக்கும் இடையில இன்பிட்வீன் பஸ் ஸ்டாப் இருக்கும்ல, இங்கே கோயம்பேடில் இருந்து எடுத்து உங்களுக்கு MMDA, வடபழனி, அசோக் பில்லர் அங்கெல்லாம் வந்து நிப்பாட்டவே மாட்டாங்க. அங்கே யாராச்சும் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க, இப்போ வடபழனியில் இருந்து வேளச்சேரி இல்லைனா OMR போகிறவங்க யாராச்சும் டிக்கெட் புக் பண்ணாங்கன்னா அவங்களுக்காக பஸ்ஸு நிப்பாட்டி அவங்கள வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏற்றிப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணாமல் இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. டைமிங் சேவ் ஆகும், எனக்கு தெரிஞ்சு டைமிங் சேவ் ஆகும். ஏன்னா இந்த ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கும் இந்த பஸ்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பஸ் ஸ்டாப்பும் நின்று போகும். ஆனால் இந்த ப்ரீமியம் பஸ் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த பஸ் ஸ்டாப்பும் நிப்பாட்ட மாட்டாங்க. உங்களுக்கு வந்து கோயம்பேட்டில் எடுத்தாங்கன்னா அடுத்து வேறு யாராச்சும் இப்போ வேளச்சேரி, கிண்டியில் வந்து இறங்கணுன்னா அதுக்கு மட்டும் தான் வந்து நிப்பாட்டுவாங்க. மற்றபடி ஒரு நான் ஸ்டாப்பாக இந்த பஸ் ரன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஒன் ஆப்பில் இருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 days தாங்க ஆகுது. உங்களுக்கு வியாழக்கிழமையில் இருந்து இந்த பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. சனிக்கிழமை இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். மக்களுக்கு நிறைய டவுட் இருக்கும் புக் பண்ணுறதுல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூட ஒரு ஆள் வந்து சென்னை ஒன் ஆப்பில் இருந்து ஸ்டாஃப் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்த பேருந்து நிறுத்தம் MMDA காலனி சாலை சந்திப்பு. நெக்ஸ்ட் ஸ்டாப் MMDA காலனி ரோடு ஜங்ஷன். சூப்பராக போயிட்டுருக்கு மக்களே இந்த ப்ரீமியம் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸில். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னென்ன ஸ்டாப் வருது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் மூலிமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதே போல் ஏசி ஃப்ளோ நல்லா சில்லுன்னு கூலிங்காக நல்லா இருக்குது மக்களே. இனி வர்றது வந்து சம்மர் காலம், வெயில் காலம். இந்த ஏசி பஸ்ஸு மக்களுக்கு பக்காவாக இருக்கும். இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மார்னிங் டைம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பீக் டைமாக இருக்கும். ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. எல்லா MTC பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்கில் ஃபுல் ஜாம் பேக்காக போகும். அந்த ஸ்டாண்டிங்கில் நீங்கள் நிற்க வேணாம், நான் வந்து சீட்டில் உட்காந்துட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரீமியம் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம். அடுத்த பேருந்து நிறுத்தம் அசோக். இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் விலை வந்து ஸ்டார்டிங் வந்து 50 ரூபாயில் இருந்து அதிகபட்ச ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸுங்க. ஆனால் மற்ற பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பஸ்ஸில் டிக்கெட் ஃபேர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பஸ். இப்போ நான் வந்து கோயம்பேட்டில் இருந்து வேளச்சேரி வரைக்கும் 75 ருபீஸ் கொடுத்து பே பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே நார்மல் MTC பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா டிக்கெட் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா கிட்ட தான் வரும். எனக்கு தெரிஞ்சு 15-20 ரூபா கிட்ட தான் வரும். ஆனால் இந்த பஸ்ஸில் டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கேட்டகரி பஸ்ஸு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் விலை அந்த ரேட் வந்து வச்சுருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சீட்டில் வந்து சீட் பெல்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு முன்னாடி. ரூட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலேயே போட்டிருக்காங்க. பஸ்ஸு வந்து எந்த ரூட்டு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடில் இருந்து உங்களுக்கு சிறுசேரி IT பார்க்கு, உங்களுக்கு கிண்டி, வேளச்சேரி, அப்படியே OMR வழியாக தான் வந்து சிறுசேரி IT பார்க் போவாங்க. ஸோ அந்த ரூட்டு தான் வந்து இந்த ப்ரீமியம் ஏசி பஸ்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்த பேருந்து நிறுத்தம் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் கிண்டி. நெக்ஸ்ட் ஸ்டாப் டெலிஃபோன்.
கிண்டி வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு சாட்டர்டேனால வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரஷ் இல்லை. இதே ஒரு நார்மல் ஒரு ஒர்க்கிங் டே, நீங்கள் காலையில் வரீங்க, மண்டேலாம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சாட்டர்டேனால அந்தளவுக்கு ரஷ் இல்லாமல் இருக்குது. அதே போல் இந்த எலக்ட்ரிக் பஸ், ப்ரீமியம் பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு டைமிங் வந்து ஆன்லைனில் என்னென்ன டைமிங் இருக்குது எல்லாமே காட்டும். இப்போ கோயம்பேடில் இருந்து 7 மணிக்கு எடுக்கிறாங்கன்னா அந்த 7 மணி டைமிங் காட்டும். ஆனால் டிராப்பிங் டைமிங் காட்டாது. ஜஸ்ட்டு நீங்கள் பஸ் ஏறுற டைம் மட்டும் தான் காட்டும். டிராஃபிக்கை பொறுத்து உங்களுக்கு முன்னாடி போவாங்க. இப்போது இது மாதிரி டிராஃபிக் இல்லைனா நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா சரி சீக்கிரமாக போயிடுவாங்க. டிராஃபிக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிலே ஆகும். அதே போல் ஸ்டார்டிங் ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லியிருப்பேன். டிப்போ வந்து பெரும்பாக்கம் டிப்போ சொல்லியிருப்பேன். பூந்தமல்லி டிப்போவில் இருந்து கூட உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பூந்தமல்லி டிப்போவில் இருந்து எடுத்து கோயம்பேடு வந்து இப்போ கோயம்பேடில் இருந்து சிறுசேரி ஐடி பார்க் போகிறாங்க. அதே போல் காலையில் அங்கே பெரும்பாக்கம் டிப்போவில் இருந்து எடுத்து சிறுசேரி ஐடி பார்க் போயிட்டு சிறுசேரி ஐடி பார்க் டு உங்களுக்கு கோயம்பேடு ஆப்ரேட் பண்ணுவாங்க. 2 டிப்போவில் இருந்து உங்களுக்கு பஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீட்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஹேமரு, SOS பட்டனு, ஸ்டாப் பட்டன் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டோருங்க. ஒன்ஸ் டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் ஒரு அலாரம் மாதிரி அடிக்கும். மறுபடியும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அலாரம் வந்து ஸ்டாப் ஆகிடும். அடுத்த பேருந்து நிறுத்தம் வேளச்சேரி செக் போஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்டாப் வேளச்சேரி செக் போஸ்ட். இந்த பஸ்ஸில் வந்து உங்களுக்கு ட்ராக்கிங் சிஸ்டம் கூட இருக்குங்க. நீங்கள் பஸ்ஸு புக் பண்ணுறீங்கன்னா பஸ்ஸு எந்த இடத்துல வருது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ புக் பண்ணுறீங்களா சென்னை ஒன் ஆப், அதிலே வந்து நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். என்னண்ணா இங்கே இறங்கணும்ண்ணா? மக்களே, ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி வந்துட்டோம். வேளச்சேரி பஸ் ஸ்டாப்பு கரெக்டாக 7:45 மணி கோயம்பேடில் எடுத்தாங்க. கரெக்டாக 45 நிமிஷத்தில் நம்ம வேளச்சேரி வந்துட்டோம். ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலாக இருந்துச்சுங்க. எந்த பஸ் ஸ்டாப்பும் நம்ம பஸ்ஸு நிற்கலை. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடில் இருந்து எடுத்து நம்ம டேரெக்டாக வேளச்சேரி வந்தனால சீக்கிரம் வந்தாச்சு. இடையில வந்து பார்த்திங்கன்னா வடபழனி, அசோக் பில்லர் நின்னாங்க. ஆனால் அந்தளவுக்கு மக்கள் வந்து ஏறலை. ஆன்லைனில் புக் பண்ணுறதுனால மக்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு தெரியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து ஏறலை. இதே தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த பஸ்ஸில் எல்லோரும் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுவாங்க. அதான் மக்களை மெயினாக நீங்கள் ஆஃபீஸ் டைமில் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கோங்க. கேபில் எப்படி நீங்கள் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுவீங்க? இந்த பீக் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமு சும்மா நீங்கள் கோயம்பேடில் இருந்து வேளச்சேரி இல்லைனா ஓஎம்ஆர் சைடு சோழிங்கநல்லூர் துறைப்பாக்கம் இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க, கேபில் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கேப் ஃபேர் அதிகமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த ப்ரீமியமான ஒரு ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்துடலாம் மக்களே. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வ்ளாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பஸ்ஸு. 12ஆம் தேதி வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணாங்க கோயம்பேடு டு சிறுசேரி ஐடி பார்க்கு. அதில் இந்த பஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ணி வந்த பஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பஸ்ஸு. ஓகே மக்களே, டாட்டா. நேரங்கள் கழித்து ரிட்டனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் இப்போ வேளச்சேரியில் இருந்து கோயம்பேடு போயிட்டுருக்கேன். நான் சீக்கிரம் போகணும், ஒர்க் இருக்கனால நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் இப்போ ரிட்டனும் வந்து டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் குயிக்காக உங்களுடைய டெஸ்டினேஷன் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரீமியம் பஸ்ஸு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் மக்களே. நீங்கள் வந்து காலையில் டைமில் இப்போ ஆஃபீஸில் போனோம் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு போக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பஸ்ஸை புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சீட் வந்து புக் ஆகிடும். நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு ஜம்முன்னு ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு போகாமல் சீட்டில் உட்காந்துட்டு போய்க்கலாம். இந்த ஓஎம்ஆர் சைடு ஒர்க் போகிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பஸ்ஸு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் கிடையாது. ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியும். மற்ற பஸ்ஸில் எப்படி ஸ்டாண்டிங்கில் நின்று போகிறாங்க, அது மாதிரி இந்த பஸ்ஸில் ஸ்டாண்டிங்கில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் புக் பண்ணிட்டு இது மாதிரி சீட்டில் ட்ராவல் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 5 ஏசி எலக்ட்ரிக் ப்ரீமியம் பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கோயம்பேடில் இருந்து சிறுசேரிக்கு 3 பஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து கிளாம்பாக்கம் டு திருவான்மியூருக்கு 2 பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மக்கள்கிட்ட இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வரவேற்பு நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நிறையா ரூட்டுக்கு இந்த ப்ரீமியம் ஏசி எலக்ட்ரிக் பஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஊருக்கு போகிறதுக்குலாம் எப்படி நம்ம பஸ் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணுவோம், அதே மாதிரி ஒரு கான்செப்டில் தான் எம்டிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி எலக்ட்ரிக் ப்ரீமியம் பஸ் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து ஊருக்கு போகிறது. இது சென்னைக்குள்ளேயே நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். கோயம்பேடில் இருந்து வேளச்சேரி இல்லைனா பெருங்குடி சோழிங்கநல்லூர் சிறுசேரி ஐடி பார்க்கில் டைமிங்க்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பஸ் வந்து நீங்கள் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரியில் இருந்து கோயம்பேடு வரைக்கும் இந்த பஸ்ஸில் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறேன். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபா ஆச்சு. இதே நீங்கள் கிண்டியில் இருந்து கோயம்பேடு வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஃபேர் 50 ரூபா. இந்த கிண்டிக்கும் கோயம்பேடுக்கும் இன்பிட்வீனில் பஸ் ஸ்டாப் இருக்கும்ல, உங்களுக்கு அசோக் பில்லரு, ஈக்காட்டு தாங்கல், வடபழனி, அங்கேருந்து நீங்கள் கோயம்பேடு போகிறீங்கனாலும் டிக்கெட் ஃபேர் வந்து 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த எம்எம்டியில் இருந்து கோயம்பேடு, வடபழனியில் இருந்து கோயம்பேடு போகிறீங்கனாலும் டிக்கெட் ஃபேர் வந்து 50 ரூபா தான் உங்களுக்கு ஆன்லைன் ஃபேரு. அடுத்த பேருந்து நிறுத்தம் எம்ஜிஆர் கோயம்பேடு பேருந்து நிலையம். நெக்ஸ்ட் ஸ்டாப் எம்ஜிஆர் கோயம்பேடு பஸ் டெர்மினஸ். கரெக்டாக ஒரு 35 நிமிஷங்க, 7:55க்கு வேளச்சேரியில் ஏறணும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 மணி ஆக போகுது. நம்ம குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு வந்தாச்சு. டிராஃபிக் இல்லை. இன்றைக்கி ஒரு சனிக்கிழமைனால வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துட்டோம். மற்ற நாள்னால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிராஃபிக் இருந்துச்சுன்னா டிலே ஆகும். டிராஃபிக்கை பொறுத்து, டிராஃபிக் இல்லைன்னா உங்களுக்கு அட்வான்ஸாக வருவாங்க, டிராஃபிக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் உங்களுக்கு. மக்களே, அதே போல் இந்த எம்டிசியோடைய ஏசி எலக்ட்ரிக் ப்ரீமியம் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பாஸு, இந்த டெய்லி பாஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் கொண்டு வரல. நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த பாஸ் வச்சுட்டு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக மேபி ஃப்யூச்சரில் கொண்டு வரலாம். இந்த மந்த்லி பாஸு, டெய்லி பாஸ்லாம் வந்து கொண்டு வருவாங்க. பாஸ் வச்சு ட்ராவல் பண்ண முடியாது. சென்னை ஒன் ஆப்பில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல வந்து நம்ம என் பண்ணியாச்சு. கோயம்பேடு வந்தாச்சு. இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.